வணக்கம் நண்பர்களே. விஜய் பேசியது உண்மையா? மக்கள் நம்புவாங்களா? 2 நாள் முன்னால அந்த கட்சியுடைய தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க நாள்ல அவர் பேசினாரு. அந்த பேச்சுல எந்த அளவுக்கு உண்மை இருந்தது? அவரு அந்த அந்த கூட்டத்துல அந்த விழாவுல நடனமெல்லாம் ஆடினாரு. இப்படிலாம் ஒரு தலைவர் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு நயினா நாகேந்திரன் கேட்டாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. கூட்டத்துக்கு கூட்டம் நயினா நாகேந்திரன் பாடுறாரு தெரியுமா? அவருன்னு அப்படியே சங்கீதம் கத்துக்கிட்டா வந்து பாடுறாரு. பெரிய பெரிய தலைவர்கள் முன்னாலாம் பாடுறாரு. அவர் பாடலாம், இவர் ஆடக்கூடாதா? தெரிஞ்ச வித்தையை காமிக்கிறாங்க. ஆனா விஜய் ஆடினதுல ஏதோ அவருடைய மதிப்பே போயிடுச்சுங்கிற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் உருவகப்படுத்தினாலும் மக்கள் ரொம்ப கொண்டாடித்தான் இருக்காங்க. அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, ஜென் ஜி மட்டுமல்ல, அந்த ஜென் ஜில 60-70 கூட சேர்ந்துதான் இருக்கு. எல்லாமே கொண்டாடுறாங்க. நம்ம தலைவன்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது உண்மை. ஆனா அவர் பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை இருந்தது? ஆட்சியை பிடித்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை காமிச்சாரா? அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைவா தெரிஞ்சதோ? உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு, அதுக்கப்புறம் மதுரை மாநாடு, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரச்சார பயணம் மேற்கொண்டாரு. கருளூர் பிரேக்கு. அதுக்கப்புறம் அவரு பெருசா அளவுக்கு மீண்டு வரலன்னு தான் சொல்லணும். ஆனா இருந்தாலும் கூட ஈரோடுல ஒரு கூட்டம் நடத்தினாரு. பெரும் கூட்டம் திரண்டுச்சு. அவர் எதுக்கு வெளியே வரணும்? வெளியே வாங்க விஜய், வெளியே வாங்க விஜய்ன்னு சொல்றாங்க. பாருங்க, தேர்தல் நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜயும் வருவாங்க. அப்போ தெரியும் அப்படின்னு அவர் சொன்னதன் மூலம் இனிமேல் வெளியே வரமாட்டாரோ அப்படிங்கிற சிந்தனையை மக்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா வெளியே வராட்டி எப்படிங்க? ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் வீதி வீதியா போயிட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்போவே உலா ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினும் அங்கங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. தேர்தல் வரட்டும் பாருங்க, திறந்த ஜீப்புகளில், திறந்த வேன்களில் அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஜய் பண்ண முடியுமா? பண்ணணுமா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் கைபேசியில் உலகமே வந்து விட்டது அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் பேசுறாங்க. எதுக்குங்க? நீங்க எல்லாம் பழங்காலத்து ஆளுங்க. ஒரு தலைவர் நேரில் வந்துதான் ஐயா வணக்கம் ஓட்டு போடுங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண ஒரு மீட்டிங்ல பேசினா போதும். அப்படியே பட்டி தொட்டி எல்லாம் மொபைல்ல போயிருது. ஆனா பழங்காலத்து ஆளுங்க இன்னும் கூட பழைய போன் வச்சிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் விஜய் போய் சேருவாரா? விஜய் போய் சேர்ந்துட்டாரு. கட்சி தலைவர்ங்கிறதே போய் சேர்ந்துட்டாரு. இந்த தேர்தலை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெளிவா போய் சேரல. ஆனா என்ன பண்ண போறாங்க இந்த தேர்தல்ல? என்ன இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் செஞ்சதை என்ன செய்யாம இருக்க போறாங்க? உங்களுக்கு இதெல்லாம் புரியுதோ? இல்ல திராவிட கட்சிகள் செய்யாததை என்ன புதுசா செய்ய போறாங்க? இதெல்லாம் விஜய் சொல்லணும்ல. இதுக்காக தாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகுது. அதற்காக பெரிய கூட்டம் ஒண்ணு தயாரிச்சிட்டு இருக்கு. பேசிட வேண்டியதுதான். மக்கள் தேர்ந்தெடுத்தாதான் அந்த கடமையெல்லாம் வரும். எடப்பாடி பழனிசாமி சும்மா எவ்வளவு அள்ளி விடுறாரு, வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே. அவர் ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. ஆனா நடுவுல அண்ணாமலை கொஞ்சம் பேக் அடிச்சதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் மனக்கவலையா இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு சாதகமா இருக்கும் மாதிரி தெரியுது. விஜய்க்கு எந்தெந்த பகுதிகள் சாதகம் அப்படின்னா, சென்னை போன்ற பகுதிகள் சாதகம். அப்படிலாம் இல்ல, கிராம பகுதிகளும் தனக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த இருக்கிற சூழ்நிலையில மக்கள் ரொம்ப சாதாரணமா மொபைல் பாக்குறாங்க. விஜய் அதுல பேசினாவே போதும். ஒரு காலத்துல எம்ஜிஆர் புகழ் மிகப்பெரிய புகழா இருந்த போது பேப்பர்ல என்னைக்கு ஒரு நாள் அவர் படம் வரும், அவர் ஊருக்கு வந்தார் அப்படின்னு கூட்டம் வந்து பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்ல, மொபைல டெய்லி விஜய் முகம் தான் வருது. இதற்கு மீறி ஒரு அரசியல் தலைவராக அவர் வெல்ல முடியும் அப்படின்னா எது முக்கியமாக இருக்கும்? இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் என்று மக்கள் மனதில் இருக்கிறது. அது என்னமோ அவங்க வந்துட்டு இவங்க செய்யாததை செய்ய போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். நம்ம பல நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறோம். அவங்க செஞ்சது இவங்க என்ன புதுசா செய்ய போறாங்க? இருந்தாலும் மக்கள் மனதில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அபிலாஷைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷன் மக்கள் கிட்ட இருக்கு. ஐயா இவங்க வந்தா இந்த ரோடு நல்லா இருக்குமோ, இவங்க வந்தா இந்த கடைகள்லாம் நல்லா இருக்குமோ, நம்ம தொழில் நல்லா நடக்குமோ, யாருகிட்டையும் கொடுக்காம இருக்க வேண்டிய சூழல் வருமோ, இப்படி எல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாறி இருக்குமா? விஜய கடந்த கூட்டத்துக்கு கூட என்ன சொன்னாருன்னா, பெரிய அளவுக்கான ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரா. பொண்ணா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, ஐயா ஊழல் மலிஞ்சு கிடக்கு, அப்படிலாம் செய்யலாமா, கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வேற வழி இல்ல, நம்முடைய சிஸ்டம் கெட்டு கிடக்குல்ல, அப்போ அப்படிதான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலை விஜய் எப்போ வருவாரு? அவங்க பாருங்க, பிப்ரவரி மாதம் 2வது வாரம் வேலூர் பகுதியில் ஒரு கூட்டம் நடத்தப்படும் சொன்னாங்க. 4வது வாரத்துக்கு தள்ளிட்டாங்க. தேர்தல் வரைக்கும் நடத்துவாங்களாங்கிறதே தெரியல. விஜய் அப்போ போய் இந்த மாதிரி தோன்றி மறைந்து எல்லார்கிட்டையும் தகவல் கொடுத்து அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் விசில் ஊத சொல்லி கொண்டாடி, அவர் எப்படி தலையாட்டாரோ அப்படி தலையாட்டி, அவர் எப்படி கையாட்டாரோ அப்படி ஆட்டி, எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து தளபதி விஜயை முதல்வராக்க வேண்டும் என்று அவருடைய தொண்டர்களை நல்லா கீ கொடுத்து அனுப்பினாலும்
மக்கள் ஓட்டு போடணும் இல்ல. மக்கள் ஓட்டு போடணும் என்னென்ன வேணும், திராவிட கட்சிகள்னா போய் சேர்க்க வேண்டியதெல்லாம் நல்லா இப்பவே போய் சேர்த்துட்டாங்க. பாத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்திரம் போய் சேருது. இந்த பாத்திரம் எல்லாம் விஜயால கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்திரம் வாங்குறவங்க கேட்கிறாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கனவு பிம்பம் இருக்கல்லவா, அதை விஜய் அழகாக கடத்துகிறார். அந்த இமேஜை மிக அழகாக செலுத்துகிறார். விஜய் என்ற முகம் வந்தால் போதும் தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் எண்ணத்தை அவர் கொடுக்கிறாருங்க. இந்த மாதிரி எம்ஜிஆர் கொடுத்தாரு. எம்ஜிஆர் என்ன எத்தனை ஆண்டுகள் அரசியலில் இருந்தார், 20 ஆண்டுகள் இருந்து விட்டு தானே தேர்தலை சந்தித்தார்னு சொல்லலாம். ஆனா மக்கள் மனது அப்படி ரொம்ப வேகமா நாட்கள் மாறிட்டே இருக்கு. ஜென் ஜி உடனே ஜென் ஆல்பா வந்துருது, ஜென் ஆல்பா போன ஜென் பீட்டா வந்துருது, ஜென் வந்துகிட்டே இருக்குங்க. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் உலக நிகழ்வு எல்லாம் மக்கள் முன்னால சேர்ந்துட்டு இருக்கு. உலக மக்கள் என்ன மாதிரியான புரட்சிகளை பண்றாங்க, எந்த மாதிரி மாற்று எண்ணங்களை கொள்றாங்க அப்படிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஆகல விஜய் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய ஆலோசகர்களா இருக்காங்கல்ல, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, ஆதவ அர்ஜுன் இருக்கிறாரு, செங்கோட்டையன் சேர்ந்தாரு, இன்னும் நிறைய பேர். நம்ம புஷி ஆனந்த் அவர் எப்படி பேசுறாரு, எத்தனை பேர் இருந்தாலும் கூட விஜய் தனக்கு என்று ஒரு எண்ணம் வைச்சிருக்கிறாருங்க. அவருடைய முகத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த தேர்தலில் எவ்வளவு சதவீதம் அடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியுது. மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 25%, 20% வாங்கினாலும், ஒரு 6-7 சீட்டு ஜெயிச்சாலும் 2 திராவிட கட்சிகளை பெரும்பான்மை பெறாத அளவுக்கு அவர் மாத்திருவார தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அது விஜய்க்கு நல்லா தெரியுது. அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அவருடைய கூட்டங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்பலாம் அழட்டிக்கிறதே இல்லை. ஏன்னா பெரும் புகழ் இருக்கும்போது எதற்கு அதை போய் அழட்டிக்கணும். ஒரு பெரிய சேர் போட்டு உட்காருது, பக்கத்துல மற்றவங்கள சின்ன சேர் உட்கார வைக்கிறது, எல்லாருக்கிட்டையும் ஒரு கர்வமா வணக்கம் சொல்றது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல அதான முக்கியமான வார்த்தை. அந்த கனெக்ட் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமா ஈடுபடுது. பெருசுங்களும் அதுக்கு தாங்க விஜய் பக்கம் போலாங்கமா நினைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு சாதமா பயன்படுத்திக்கிறாரு. கூட்டமா போய் மைக்கை ஏந்தி கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய் ப்ரோ சொன்னாவே போதும், ஓட்டு விழுந்துரு மாதிரி தெரியுது. இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது அவர் பேச்சில் கடந்த பேச்சில் மிகுந்த அளவுக்கு நம்பிக்கை தெரியாவிட்டாலும் கூட மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை அவர் ஏற்படுத்துகிறார். என்ன மனசுல நினைக்கிறாரோ அதை பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எழுதி கொடுக்கறத பேசினாரா, எழுதி கொடுக்காததை பேசுறாரா, அதெல்லாம் வேற விஷயம். எல்லா தலைவர்களும் எழுதி கொடுக்கறதுதான் பேசுறாங்க, சொந்தமாவும் பேசுறாங்க. விஜய் மனதில் ஒன்று இருக்கும், அதற்கு தகுந்த போலதான் ஆதவ அர்ஜுனாவோ இல்ல அருண்ராஜோ எழுதி கொடுக்கலாம். ஆனா அவர் பிரசன்ட் பண்ணும்போது மனசுல இல்லாட்டி பிரசன்ட் பண்ண முடியாது அல்லவா. அந்த உருவத்தில் இருக்கின்ற உண்மை மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகுது. சரிங்க, இவர் ஒரு மாற்று சக்தி தான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் வெளியே நிறைய பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டால் அவருக்கு இன்னும் அதிகமாக செல்வாக்கு கூடும். அவர் பக்கம் மக்கள் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 2 மாதங்களுக்கு தேர்தலுக்கு, அதுக்குள்ள அவர் எப்படி சுற்றுப்பயணம் போவாரா, இல்ல 10 மாவட்டங்களில் ஒரு கூட்டம் நடத்துவாரா, இல்ல இதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை இண்டோர் மீட்டிங் நடத்தி நல்லா பேசி எல்லார்கிட்டையும் வைரல் ஆக்குவாரா, இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அவர் ஒரு பேச்சு பேசினா 2 நாட்கள் அதை பத்தி தான் யூடியூப்ல பேசுறாங்க, விவாத களங்கள்ல பேசுறாங்க. ஆனா அது மட்டுமே ஓட்டா கன்வெர்ட் ஆயிருமாங்கிறது சொல்ல முடியாது. இது எல்லாவற்றையும் மீறி அவருக்கு ஒரு ஓட் பேஸ் உருவாயிட்டு இருக்கு. இந்த ஓட் பேஸ் அப்படியே கன்வெர்ட் ஆகணுமா, அவருக்கு வெற்றியை கொடுக்கணுமா, அப்படி எல்லாமே தேர்தல் சமயத்தில் தான் தெரியும். இருந்தாலும் கூட விஜய் டாப் கியர் தான் போயிட்டு இருக்காரு. இதன் மூலம் யாரை அடிப்பாருங்கிறது தேர்தல் சமயத்தில் தெரியும். முதல் விக்டிம் அதிமுக தெரியுது. திமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நன்றி, வணக்கம்.